இன்று நடந்து முடிந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கான மேத்ஸ் கீ தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஜிகே பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 10 மேத்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 10 மேத்ஸுக்கான கீ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 61. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1 தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. அதாவது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 500 கிராம் இருக்கும் 250 கிராமுக்குள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா 2:1 ஓகேவா? பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து 63. 63 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டி 1. அடுத்து பாருங்க 64 கூட்டுக ஓகேவா? இந்த பின்னத்த கூட்டும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்டின்னா, 10, 9, 10 ஓகேவா? அதாவது 10, 9/10 தான். இதுக்கு ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 65 ஓகேவா? சித்ரா என்பவர் தன்னிடம் 150 வைத்துள்ளார். அவர் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால், அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 75 ஓகேவா? டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 66. 30 கிலோகிராம்ல 43 கிராம் ஓகேவா? இது தசம எண். இந்த விதத்துல இது எவ்வளோ கிலோகிராம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்ப 66க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சி தான் ஆன்சர் ஓகேவா? 30.043 ஓகேவா? 30 கிலோகிராம் அதுக்கப்புறம் 43 கிராமுக்கு சமமான தசம எண் எது அப்படின்னா, இந்த சி தான் ஆன்சர். அடுத்து 67 ஒரு கலப்பு பின்னம் கொடுத்து அத வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 67க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டி தான் இதுக்கு ஆன்சர் ஓகேவா? 3.049 அடுத்து பாருங்க 68. 68க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஓகேவா? 625 மைனஸ் 625 ஓகேவா? 69. 69 பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் பி ஓகேவா? மைனஸ் 35/24. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 70. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில், 50 நபர்கள் 50 வேலைய எத்தன நாள்ல செஞ்சு முடிப்பாங்க? அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து டி ஓகேவா? ஆன்சர் வந்து டி 5 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க. இப்ப நம்ம 10 இந்த மேத்ஸுக்கான கீ வந்து பார்த்துட்டோம். அடுத்து ஜிகேவோட கீ நம்ம இன்னொரு வீடியோல பார்த்துருவோம்.